அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக் இயல் 6 கவிதை பேழை குற்றால குறவஞ்சி. சங்க இலக்கியங்கள் வீரர்களை, அரசர்களை, வள்ளல்களை, தனி மனிதர்களை பாடின. சமய நூல்கள் கடவுளரை பாடின. சிற்றிலக்கியங்கள் கடவுளரோடு மனிதர்களையும் பாடின. அவற்றுள் இயற்சமிழின் செழுமையும், இசைத்தமிழின் இனிமையையும், நாடகத் தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவமாகும். இது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி அத்தலைவன் மீது காதல் கொள்ள குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணொருத்தி தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறும் செய்தியை கூறுவதால் குறவஞ்சி என்னும் பெயர் பெற்றது. இது குறத்திப்பாட்டு என்றும் வழங்கப்படுகின்றது. பரிசில் பெற்று வரும் சிங்கிக்கும் சிங்கனுக்கும் இடையிலான உரையாடல் சுவைமிக்கது. சிங்கனுக்கும் சிங்கிக்கும் உரையாடல் கன்னிகள். இத்தனை நாளாக என்னுடன் சொல்லாமல் எங்கே நடந்தாய் நீயே சிங்கி? கொத்தார் குழலார்க்கு வித்தாரமாக குறி சொல்ல போனேனடா சிங்கா. பார்க்கில் அதிசயம் தோணுது, சொல்ல பயமாயிருக்குதுடி சிங்கி. ஆருக்கும் பயமில்ல, தோணுன காரியம் அஞ்சாமல் சொல்லடா சிங்கா. காலடிக்கு மேல பெரிய விரியன் கடித்து கிடப்பானேன் சிங்கி. சேலத்து நாட்டில் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா. சேலத்தார் இட்ட சிலம்புக்கு மேலே திருகு முருகு என்னடி சிங்கி. கோலத்து நாட்டார் முறுக்கிட்ட தண்டை கொடுத்த வரிசையடா சிங்கா. நீண்டு குறுகியும் நாங்குள் போல நெளிந்து நெளிவு என்னடி சிங்கி. பாண்டியனார் மகள் வேண்டும் குறிக்காக பாடகம் இட்டதடா சிங்கா. மாண்ட தவளை உன் காலிலே கட்டிய மார்க்கம் அது ஏது பெண்ணே சிங்கி. ஆண்டவர் குற்றாலர் சந்நிதி பெண்கள் அணிமணி கெச்சம் அட சிங்கா. சுண்டு விரலிலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பேனா சிங்கா. சிங்கி. கண்டிய தேசத்தில் பண்டு நான் பெற்ற காலாளி பீலியடா சிங்கா. சொல்லும் பொருளும். கொத்து பூமாலை, குழல் கூந்தல், கோலத்து நாட்டார், கலிங்கத்து நாட்டார், வரிசை சன்மானம், நாங்குல் மண்புழு, மாண்ட தவளை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம். பெற்ற பெரு பிராக்கெட்ல பெற்று கூட்டல் பெரு பகுதி பெற்று ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது பெயரச்ச விகுதி. புணர்ச்சி விதி. பயம் இல்லை, பயம் கூட்டல் இல்லை, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பயம் இல்லை. நூல்வெளி. தமிழ்நாட்டின் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது குற்றால குறவஞ்சி. இந்நூல் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்டது. மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது. திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலியில் தோன்றியவர். குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றார். திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்ற சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர். குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி முதலிய நூல்களையும் இயற்றியிருக்கின்றார். நன்றி.